சுருக்கு வலை, வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல், டைனமிட் வெடிவைத்து மீன்பிடித்தல் உள்ளிட்ட சட்டவிரோத தொழில்களால் வடக்கு கடல் நிரம்பியுள்ளது. சுமார் 10,500க்கு மேற்பட்ட பெண் தலைமை குடும்பங்கள் கூட இதனை நம்பி வாழ்கின்றார்கள். முன்னைய ஆட்சியாளர்கள் சட்டவிரோதிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தாததால் இப்போது விரிவடைந்து கடல் முழுவதும் சட்டவிரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. உற்பத்தி குறைந்து மீன் இனம் அழிக்கப்பட்டு மீன் வங்கி என்று சொல்லப்படும் வடக்கில் மீன்கள் அற்ற நிலை உருவாகலாம். சட்டம் ஒழுங்கை இந்த விடயத்தில் காப்பாற்றுவீர்களா என்று எமது மீனவ சமுதாயத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது நிறுத்த முடியாத ஒரு விடயம் அல்ல. வடமாகாணத்துடைய கடல் வளங்களை முழுமையாக அழித்து எதிர்வரும் சன்னதியிலே மீனவர் என்ற ஒரு துறையே இல்லாமல் செய்யும். இது உங்களுடைய தற்பொழுது அரசாங்கத்தில் மட்டுமில்லை, இது கடந்த காலத்தில் நடந்தது. உங்களுக்கு தெரியும், 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாண சபை வடமாகாணத்தில் இருக்கும் பல மீனவ அமைப்புகள் எங்களுடைய கட்சியை விட்டு உங்களுடைய கட்சிக்கு ஆதரவு தந்தார்கள். ஏன் ஆதரவு தந்தார்கள் என்று சொன்னால், இந்த மீனவருடைய பிரச்சனை ஒரு அடிப்படை பிரச்சனை, நீங்கள் ஒரு தீர்வு காணுவீங்கள் என்று தான் தந்தார்கள். இது வடமாகாணத்திலே மட்டுமில்லை, கிழக்கு மாகாணத்திலும் இருக்கின்றது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள். எங்களுடைய மக்கள், நான் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற மீனவ மக்கள் இன்று கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கின்றார்கள். சட்டவிரோத மீன்பிடி, எல்லை மீறிய கடற்தொழில் காரணமாக எங்களுடைய கடல் வளங்கள், கடற்பாறைகள் முற்றாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மீன் பிடி அந்த தொழிலானது முற்றாக அழிந்து போகக்கூடிய அந்த நிலைமை இன்று காணப்படுகின்றதன் காரணமாக நாங்கள் எல்லோரும் இந்த விடயத்திலே மிக கரிசனை செலுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாரத்தை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் என்கின்ற போது அதில் மிகவும் முதன்மையிடம் எடுப்பது வேறு எதுமல்ல, இழுவை மடி படகு தொழில் கைத்தொழிலாகும். பாட்டம் ட்ரோலிங் தான் அதில் பிரதானமான ஒரு விடயங்கிறது நாம் யாரும் மறுதளிக்க இயல. அப்போ அதன் மூலமாகவே இன்றைக்கு விசேடமாக வடக்கில் வாழுகின்ற மீனவர்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம் எல்லாமே அழித்தொழிக்கப்படுவது என்பதை நாங்கள் மறுதளிக்க கூடாது. அவ்வாறான அழிவு யாரால் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். அதை செய்வது வேறு யாருமல்ல, இந்திய இழுவை படகுகள் தான் இதை செய்கின்றது. அதை நீங்கள் சுட்டிக்காட்டு மரத்தில் விட்டீங்க, என்னமோ தெரியவில்லை, இருந்தாலும் கூட பரவாயில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, இழுவ படகு முறை என்றது சட்டவிரோதமான ஒரு முறைதான். இந்த நாட்டிலே இலங்கைக்குள்ளே இழுவ படகு முறை செய்கிறவர்களை முதல் நீங்க நிறுத்தி காட்டுங்களேன், அவங்களை நிறுத்துவோம். நாங்கள் இழுவ படகு முறை சட்டவிரோதமான அனைவரையும் தான் நிறுத்த சொல்றோம். இல்ல இதிலே வேண்டியதான். அதனால என்ன சாணைக்கு நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால், உண்மையிலேயே இலங்கையிலும் இழுவை மடி படகுகள் 700க்கு அதிகமான படகுகள் இருக்கின்றன. இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு கணக்கீடும் செய்யப்பட்டது, அது தொடர்பாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்களிலே வருகின்ற சட்டமூலம் ஒன்று இருக்கின்றது, புதிய சட்டமூலம். அந்த சட்டமூலம் சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். அது எதிர்வரும் காலங்களில் நாட்டில் இருக்கின்ற மக்களோடும் மீனவர்களோடும் மீனவ தலைவர்களோடும் உரையாடப்படும். அந்த சட்டமூலத்திலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம், வேறு எதுமல்ல, அபகாரான இழுவை மடு படகுகளுக்கான, அதாவது அவைகளுக்கு குறித்தொதுக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களில் மாத்திரமே அவர்கள் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வழங்குவதற்கான நடவடிக்கை முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அது பிறகு அனைவருடைய விருப்பத்துடனே நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நிச்சயமாக இவைகளை தடுப்பதற்கான, நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம்.